எப்படி இருக்க சுவாதி? நல்லா இருக்கேன். வாங்க. பரவாயில்ல, வாங்க அண்ணி. வாங்கக்கா. அப்பா எப்படி இருக்காரு? அப்பா, இவன் ஏன்பா இங்க வரா? ஏற்கனவே நம்ம குடும்பத்துக்கு எடுத்துட்டு போனவ. இவளுக்கு என்ன இங்க வேலை? மாமாவை பாக்குறதுக்கு இவளுக்கு என்ன தகுதி இருக்கு? அதானே பாலாவை பாக்கவே கண்டவங்க எல்லாம் வரணும். டாக்டர் ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க. அம்மா உள்ளதா இருக்காங்க, நீங்க போய் பாருங்க. இவ உள்ள போக கூடாது சொல்லிட்டீங்கல்ல. நீ நான் பாத்துக்கிறேன். இங்கே வந்த நான் உங்ககிட்ட பேசல. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு பாக்க வந்திருக்கேன். அப்பாவா? உன்னை பெத்த அப்பாவா என்ன? பெத்தாதான் அப்பாவா? ஆஹா, சூப்பரா நடிக்கிற. உன் மூச்சு காத்து பட்டாலே என் மாமனாருக்கு ஏதாவது ஆயிடும். இங்கிருந்து போ. நோயாளிய பாக்க கூடாதுன்னு யாருமே தடுக்க மாட்டாங்க. ஆனா நான் தடுப்பேன். ஏன்னா அவர் ஏன் மாமனார். ஆனா உன் புருஷன் நம்ம வாக்கன்னு உள்ள கூப்பிட்டாரு. அவருக்கு ஒரு வியவஸ்தையும் கிடையாது. இத பார், நான் உன்கிட்ட பேச தயாரா இல்ல. முதல்ல இங்கிருந்து போ. பொது இடம் கூட பக்கமா அநாகரிகமா பேசுறேன். ஓங்கி விட்டு நான் பாய முறி. அவ சொன்னதுல என்னடா தப்பு? அப்பா மாமா, நீங்க தயவு செய்து இதுல தள்ளிடாதீங்க. என்ன தள்ளிடாத? உள்ள இருக்கு என்ன உங்க அப்பா பிரச்சனைடா? என்னங்க? நல்ல அப்பா நல்ல பொண்ணு. அவன போய் முடிச்சு சொல்லுமா. அப்பா வெளிய பேசாதீங்க. மாமா, இது ஹாஸ்பிடல். கொஞ்சம் பொறுமையா இருக்கு. எனக்கு நீ சொல்றியா? மாமா, என்னங்க? உள்ள இருக்கிறது எங்க அப்பா. நான் சொல்றது கொஞ்சம் அதனால கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. அண்ணி, அண்ணி இருங்க. என்ன இது? பரவாயில்லம்மா, இருக்கட்டும். மாமா ரொம்ப கேட்டேன்னு சொல்லு. அத்தையும் கேட்டதா சொல்லு. அண்ணா வர. பரவாயில்ல சுவாதி. தெரிஞ்சு இங்க இந்த நேரத்துல காவலுக்கு வந்திருக்கியா? என்னடி, யதார்த்தமான சந்திப்பா இல்ல பிளான் பண்ணி வந்திருக்கியா? என்னங்க? வாய் மூடு, வலி. Excuse me, boss. Hi, Divya. என்ன தினேஷ், டென்ஷனா இருக்கீங்க போல இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? இல்ல என்கிட்ட சொல்றதுக்கு விருப்பம் இல்லையா? ஐயோ, ஒண்ணும் இல்ல திவ்யா. உன்கிட்ட சொல்லாம நான் ஏன் இப்படி கேட்டேன்னா, ஆபீஸ் வேலையெல்லாம் அப்படியே இருக்கு. அந்த ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்கணும். அப்புறம் இந்த செக்ல சைன் பண்ணணும்.
அத பத்தி ஞாபகப்படுத்தி போகதான் நான் இப்ப வந்தேன். சாரி திவ்யா, நான் இப்ப எதையும் கேட்கிற மூட்ல இல்ல. அதனாலதான் சொல்றேன், உங்க ப்ராப்ளம் என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க, என்னால முடிஞ்சா சால்வ் பண்றேன். சொல்ல திவ்யா, சுவாதி என்னுடைய ஒய்ஃப்னு உனக்கு தெரியும். ஆமா. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி அவ எனக்கு நிச்சயம் பண்ணவே இல்லை. What do you mean? ஆமா திவ்யா, முதல்ல எனக்கும் அனிதாவுக்கும் சுவாதிக்கும் அர்ஜுனுக்கும் தான் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருந்தாங்க. அனிதாக்கு என் மேல இந்த கோவத்தால எல்லாத்தையும் தலைகீழா மாத்திட்டா. ஆனா இந்த ஜோடி பொருத்தம் யாருக்குமே நிம்மதியை தரல. போட்டோம், எல்லாம் பழைய கதை. ஆனா இப்ப கூட சுவாதிக்கு அர்ஜுன் நினைப்பு போல. ஆமா திவ்யா, அர்ஜுனும் சுவாதியும் அடிக்கடி மீட் பண்றாங்க, பேசுறாங்க. எனக்கு என்னமோ சுவாதி மனசுல அர்ஜுன் மட்டும்தான் இருக்கானோன்னு சந்தேகமா இருக்கு. தினேஷ், என்ன சொல்றீங்க? திவ்யா, நான் உன்னை மூணாவது மனுஷியா எப்பவுமே பார்த்ததில்ல. அதனாலதான் உன்கிட்ட இவ்வளவு பிராங்கா பேசுறேன். சுவாதி கர்ப்பமான உடனே அர்ஜுன் பூ வாங்கி கொடுத்திருக்கான், பழம் வாங்கி கொடுத்திருக்கான், ஏன் குங்கும பூ கூட வாங்கி கொடுத்திருக்கான். இத அவ ஏன் வீட்டுல உட்காந்துட்டே சாப்பிட்டிருக்கா. ஒரு மனைவி மேல கணவன் காட்ட வேண்டிய பரிவை இப்ப அர்ஜுன் காட்டிட்டு இருக்கான். நோ தினேஷ், this is too much. நீங்க ரொம்ப தப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க. சுவாதி அப்படிப்பட்டவங்க இல்ல. ப்ளீஸ் தினேஷ், நீங்க தேவையில்லாம வீணா அவங்கள சந்தேகப்படாதீங்க. சுவாதிக்கும் அர்ஜுனுக்கும் சின்ன வயசுல இருந்து பழக்கம் இருக்கு. மோர் ஓவர் அவங்க ரிலேட்டிவ்ஸ். நீங்க அவங்கள சந்தேகப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. வீணா அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இல்ல திவ்யா, அந்த குங்கும பூவை பால்ல கலந்து சுவாதி குடிக்கும் போது அவன் முகத்துல ஒரு சந்தோஷம் தெரிஞ்சதே. இதுக்கெல்லாம் எங்க அம்மா ஹெல்ப் பண்றாங்க. எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு, நிம்மதியே இல்ல. தினேஷ், வாழ்க்கையில என்ன கஷ்டம் வேணாலும் வரலாம், ஆனா சந்தேகம் மட்டும் வரவே கூடாது. அது வந்தா ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் அழிச்சிட்டு போயிடும். சரி, அதை விடுங்க. குழந்தை பிறந்தா எல்லாம் சரியா போயிடும். cheer up தினேஷ். அதான் என் கவலையே. சரி, அது போட்டோம். ஏதோ செக்ல சைன் பண்ணணும்னு சொன்னீங்க. ஆமா தினேஷ், அர்ஜென்ட்டா சில மெட்டீரியல்ஸ் வாங்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் நீ பாத்துக்கோ திவ்யா. பெண் கொடு. தினேஷ், அப்புறம் இந்த ஃபைல்ல திவ்யா, இன்னைக்கு மூடு சரியில்லை. ஓகே, ஐ வில் see you tomorrow. Bye. $10,000 1,00,000 மாத்திர வேண்டியதான். पुष्पाणि समर्पयामि कर्पूरनीराञ्जनं समर्पयामि सदमानं भवति सदा यत्पुरुषत् सदेन्द्रिय आयुष्येन्द्रिये प्रतिष्ठति शीर्षस्वमायुष्ये आरोग्ये मामिता शोभमानं मदीयते नान्यं गणं मनं भगवत्प्रभावं सतसंवत्सरं दीर्घमायुः ॐ तत्पुरुषाय विद्महे महासेनाय धीमहि स्वाति अन्नी தனியாவா கோயிலுக்கு வந்திருக்க? ஆமா. இந்த மாதிரி நேரத்துல நீ தனியா வரக்கூடாதுமா. உடம்ப பத்திரமா பாத்துக்கோ. அத்தைய கூட கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அண்ணி, எல்லாத்தையும் மறந்துட்டு உங்களால எப்படி நீ சகஜமா பேச முடியுது? எப்படி உங்களால எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்க முடியுது? வேதனையும் சோதனையும் எப்போது வந்தா கஷ்டப்படலாம். தினம் மூச்சு விடுற மாதிரி அவமானங்களை மட்டுமே சந்திச்சிட்டு இருக்கேன். நீ எதை சொல்ற? ஹாஸ்பிட்டல் நீங்க மாமா பார்க்க வந்தீங்கல்ல, அங்க உங்களை எல்லாரும் அவமானப்படுத்தி அனுப்புனாங்க. என்னால அங்க எதுவும் பேச முடியல. என்னால அதை ஜீர்ணிக்கவே முடியல. நீ விடுமா, கோயிலுக்குள்ள அந்த பேச்சு வேண்டாம். சில சமயம் கடவுள் இருக்காருன்னு கூட எனக்கு டவுட்டா இருக்க. நீங்க எப்படி எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கிறீங்க? மாமாக்கு உடம்பு சரியில்லைன்னதும் மனிதாபிமானத்தோட ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க வந்தீங்க.
ஆனா அனிதா உங்களை அவமானப்படுத்தி அமிச்சிட்டா. மனசாட்சி இல்லாம பேசினா. அவளை அப்படியே வெட்டி போட்டலாமான்னு தோணுச்சு. அவக்குள்ள என்ன பேய் புகுந்துகிட்டு அவளை இப்படி ஆட்டி வைக்குதுன்னு எனக்கு தெரியல. அவ மட்டும் பேசினது இல்லாம அப்பாவையும் தூண்டி விட்டுட்டா. பிரச்சனை பெருசான உடனே அப்பா உங்களை அப்படி பேசிட்டாரு. உங்களுக்கு அவளுக்கு என்ன பகைனே எனக்கு புரியல அண்ணி. அவ ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறா? என் மனசே ஆறல அண்ணி. விடு சுவாதி, இது என் தலையெழுத்து. இதுல நீ சங்கடப்படாத. எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்கணும்னு அவசியம் இல்ல. என்னவோ அவளுக்கு என்ன பிடிக்கல. கல்லடியும் சொல்லடியும் படணும்னு எழுதிருந்தா பட்டுதானே ஆகணும். என் நேரம் சரியில்லை. அந்த குடும்பத்து மனுஷங்க எல்லார்கிட்டயும் பேச்சு வாங்கணும்னு இருக்கு. அன்னைக்கு நான் வீட்டை விட்டு வெளியே வரும்போது உனக்கும் உள்ளுக்குள்ள சந்தேகம் இருந்திருக்கும். மதன் மாமா பண்ண தப்புக்கு தொண போனேன்னு என் மேல கோவம் இருந்தது. ஆமா அண்ணி, நிச்சயமா இருந்துச்சு. இல்லன்னு போய் சொல்ல நான் விரும்பல. இன்னும் என் மனசுக்குள்ள அந்த கேள்வி இருந்துட்டே இருக்கு. அந்த கேள்விக்கே நான் என்ன பதில் சொன்னாலும் எடுபடாது. ஏன்னா நான் சொல்ல போற விஷயத்துக்கு ப்ரூவ் பண்ண ஆதாரம் வேணும். அது இருந்தும் என் கைக்கு கிடைக்காம இருக்கு. அதனாலதான் நான் பதில் பேசாம இருக்கேன். மதன் மாமா பண்ண காரியத்தை நான் நியாயப்படுத்த விரும்பல. ஒரு பொண்ணா இன்னொருத்தருக்கு மனைவியா இருக்கிறேன்னா நிச்சயமா நியாயப்படுத்த மாட்டேன். அதையும் கடந்த உண்மைன்னு ஒண்ணு இருக்கு. அது சபைக்கு வந்ததுன்னா நான் ஏன் இவ்வளவு பாடுபட்டேன், சாந்தி ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணாங்கிற உண்மை ஊருக்கு தெரிஞ்சிடும். இப்ப அதுக்கு நேரம் கூடல. அதை விட எல்லா பாரத்தையும் கடவுள் மேல போட்டுட்டேன். அவரு பாத்துக்குவாரு. சரி, சாமி கும்பிட்டுட்டு வா, நான் உன்னை வீட்டுல விட்டுட்டு போறேன். வேண்டா அண்ணி, இருக்கிற பிரச்சனை போதும். நான் இந்த கோயில உங்களை பார்த்தது கூட என் புருஷனுக்கு தெரியக்கூடாது. நீங்க ஏற்கனவே எங்க வீட்டுக்கு வந்து என் கண்ணு முன்னாடி பட்ட அவமானம் போதும். உன் வீடுன்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது. நான் வந்த அன்னைக்கே உங்க பெரிய அண்ணனும் வரதா இருந்தாரு. எனக்கு நடந்ததை சொல்லி நான் தான் தடுத்துட்டேன். ஆனா உன் அண்ணன் இப்பவும் உனக்கு சீர் செய்யணும்னு ஆசைப்படுறாரு. என்னால என் தங்கச்சியை பார்க்கவே முடியாதுன்னு புலம்புறாரு. பெரிய அண்ணனுக்கு என் மேல எப்பவுமே பாசம்தான். அந்த பாசம் தான் அவரை நாளெல்லாம் புலம்ப வைக்குது. எப்படியாவது உனக்கு சீர் செய்யணும்னு துடிக்கிறாரு. ரோகிணி விஷயத்த நீ விடு. அவர் வாழ்க்கையில் அது நடந்து போச்சு. அந்த விஷயத்துக்காக உன் அண்ணனை நீ வெறுக்கணும்னு அவசியம் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, நீ ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வா. அங்க உன் அண்ணனையும் வர சொல்றேன். அவர் ஆசைப்படி உனக்கு சீர் செய்யட்டும். நீ அதை ஏத்துக்கணும். கண்டிப்பா வர அண்ணி. நீங்க எனக்கு போன் பண்ணுங்க. சரி, பத்திரமா போயிட்டு வா. என்னங்க? என்ன ரோஹிணி, பூஜை எல்லாம் பலமா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன விசேஷம்? பேங்க்ல எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்குங்க. வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். எல்லாம் நம்ம பையன் பிறந்த நேரம். இல்லங்க, நீங்க என் கூட சேர்ந்த நேரம் எனக்கு ஒரு நல்ல வாழ்வு அமைஞ்சிருக்கு. ஒரு நல்ல மனசுக்கு எல்லாமே தேடி வரும் ரோஹிணி. ஒரு நிமிஷம். வள்ளி, இதோ வரமா. இந்தாங்க. இந்த ப்ரமோஷனால நான் ஆபீசர் கிரேடுக்கு போயாச்சு. இனிமே லோன் சாங்க்ஷன் பவர் எல்லாம் எனக்கு தான். அப்படிங்களா மேடம்? மேடம் மேடம், இந்த ஏழை உங்க பேங்க்ல ஒரு லோன் அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். அந்த லோன் மட்டும் எனக்கு வர மாதிரி சாங்க்ஷன் பண்ணீங்கன்னா மேடம் நான் தனியா கவனிச்சுக்கிறேன். என்ன லஞ்சமா? அன்பு அளிப்பு. இந்த சந்தோஷமான விஷயத்த முதல்ல சாந்தி கிட்ட சொல்லணும். நிச்சயமாங்க. நான் இன்னைக்கு மனசார சிரிக்கிறேன்னா அதுக்கு முழு காரணமும் சாந்தி மட்டும்தான். அவளுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். கவலையே படாத, சீக்கிரத்திலேயே போறோம், சாந்தியை பாக்குறோம், இந்த சந்தோஷத்தை கிராண்டா செலிப்ரேட் பண்றோம். இந்த சந்தோஷத்துக்கும் மேல எனக்கு ஒரு ஆசை இருக்குங்க. என்ன ரோஹிணி?
எனக்கு இந்த பதவி உயர்வோ நம்ம பிசினஸோ எல்லாமே 2வது பட்சம் தாங்க. என்னைக்காவது ஒரு நாள் உங்க அப்பாவும் அம்மாவும் என்ன உங்க மருமகளா ஏத்துக்கணும், அதான் என்னோட ஆசை. ஆனா அது நடக்குமான்னு தெரியல. இருந்தாலும் அந்த பேராசை என்னை விட்டு போக மாட்டேங்குதுங்க. ஏ ரோஹிணி, என்ன பேசுற நீ? இது உன்னோட உரிமை, பேராசை கிடையாது. என்ன இப்ப இருக்கிற நிலைமையில ஆண்டவனை வேண்டிக்க வேண்டியதா. நீ கும்பிடுற அந்த தெய்வம் உனக்கு நல்லதுதான் செய்யும், கவலைப்படாத. பாரு, இதை கேட்டு நம்ம ஜூனியர் எந்திரிச்சிட்டா. வா பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஷியாம் சாரை பார்க்கணும். நேரா போங்க, அவர் கேபின்ல தான் இருக்காரு. தேங்க்யூ. குட் மார்னிங் சார். வாங்க மிஸ்டர் சிவஞானம், உட்காருங்க. மேடத்தை பார்க்கவே முடியறது இல்ல. மீட்டிங் அது இதுன்னு போயிடுறாங்க. நான் மெட்டீரியல் சப்ளை பண்ணி 3 மாசத்துக்கு மேல ஆகுது. எனக்கு செக் இன்னும் கைக்கு வந்த பாடல சார். பார்த்து என்ன குறையறாங்க. அப்போ உங்களுக்கு எங்க கம்பெனி மேல நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லாமல சார் இவ்வளவு நாள் விட்டு வச்சேன். அமௌண்ட் பெரிய அமௌண்ட். நானும் 4 பேருக்கு பதில் சொன்னேன்ல சார். நீங்க மேடத்துக்கிட்ட பேசுங்க, இதுல பில்லுக்கு உண்டான டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. இன்னைக்கு நான் செக் வாங்காம போறதா இல்ல சார். சரி, ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன் சார். கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். என்ன ஷாப்? ஒரு பில்லு மேட்ரு. பழைய கிளைண்ட், நல்ல கிளைண்ட். அவருக்கு இன்னும் நம்ம செக் போடல. பேமெண்ட் டிலே ஆனதால ரொம்ப டென்ஷனா இருக்காரு. மெட்டீரியல் சப்ளை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுக்கா. என்ன எம்டியூ பார்க்க முடியல, பேமெண்ட் வரலன்னு ரொம்ப தயத்தக்கன்னு குதிச்சிட்டு இருக்காருக்கா. நீ வேற பிஸியா இருக்கக்கா. சரி, ஃபைல கொடு. ஓஹோ, சிவஞானம் கம்பெனியா? ஆனா இந்த அமௌண்ட்டுக்கு நான் செக்ல கையெழுத்து போட முடியாது ஷாம். ஏன்கா? ஆமாப்பா, இது பெரிய அமௌண்ட், என்னோட லிமிட்டுக்கு அதிகமா இருக்கு. இந்த மாதிரி அமௌண்ட் எல்லாம் மாமா தான் கையெழுத்து போடணும். எனக்கு அந்த பவர் இல்ல. மறந்துட்டேன். சரி, இப்போ சரி, நான் ஒண்ணு பண்றேன். இந்த செக் நான் இன்னைக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு மாமா கிட்ட கையெழுத்து வாங்குறேன். நாளைக்கு காலைல 10 மணிக்கு வந்து செக் வாங்கிக்க சொல்லு. அக்கா, அவர் பேமெண்ட் தராம போக மாட்டேங்கிறாரு. நீ கூப்பிட்டு பேசிரு. சரி, வர சொல்லு. Sir, you can meet the MD. Okay. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மிஸ்டர் சிவஞானம். Thank you. உட்காருங்க. என்ன சார் இது? நீங்க போய் நம்ம கம்பெனிக்கு ஒரு புது கிளையண்ட் மாதிரி. இல்லைங்க மேடம், தொகை கொஞ்சம் அதிகம். அதுதான் ப்ராப்ளம் ஆக்சுவலா. ஏன்னா இவ்ளோ பெரிய தொகைக்கு செக்ல எங்க மாமா மிஸ்டர் ஆர்கே தான் கையெழுத்து போடணும். இவ்ளோ ஒரு லிமிட்டுக்கு தான் எம்டி கையெழுத்து போட முடியும்னு ரூல்ஸ்லாம் இருக்கு. நான் கூட மாமா கிட்ட செக்ல கையெழுத்து வாங்க மறந்துட்டேன். ஐம் சாரி. நான் ஒண்ணு பண்றேன், இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா மாமா கிட்ட செக்ல கையெழுத்து வாங்கிட்டு ஆபீஸ் கொண்டு வரேன். நீங்க நாளைக்கு காலையில ஒரு 10 மணிக்கு வந்து செக் வாங்கிக்கீங்களா? அப்புறம் மீட்டிங் அது இதுன்னு. இல்ல, அப்படி ஏதாவது இருந்தாலும் 100% நீங்க ஷாம் கிட்ட செக் வாங்கிக்கலாம். எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். என்னக்கா அது? கம்பெனி உன் கையில வச்சிருக்க? பெரிய அமௌண்ட்டுக்குலாம் அந்த ஆள் தான் கையெழுத்து போடணும்னு புடி அவர் கையில வச்சிருக்காரு. என்ன பண்ண போறேன்? ஷாம், நம்ம கம்பெனிக்காக மாமா கடைசியா சைன் பண்ண போற செக் இவருக்கு தான். வெயிட் அண்ட் see.